பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உள்பட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டத்தில் 500 ரேஷன் கடைகளை அடைத்து கலெக்டர் அலுவலகம் முன்பு பணியாளர்கள் போராட்டம். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் எடையாளரை நியமனம் செய்ய வேண்டும். தாயுமானவர் திட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் களையப்பட வேண்டும். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். நியாய விலை கடை பணியாளர்களுக்கு நேரடியாக எழுத்தர் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 27,000 ரேஷன் கடைகளை அடைத்து தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடந்தது. அதேபோல் திருச்சியில் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து நியாய விலை கடை பணியாளர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சார்பாக இந்த இருக்கிற துறையை தனித்துறை ஆக்குறேன் என்று இந்த அரசு சொன்னாங்க. இன்னைக்கு 4 ஆண்டு காலம் முடிஞ்சு 5 ஆண்டு காலம் வந்துருச்சு. இன்னவரே எங்களுக்கு இந்த தனித்துறையை பற்றி அறிவிப்பு இல்லை. இது தனித்துறையை நாங்க பல வாட்டி அறிவிச்சோம், இன்னவரே அறிவிக்கல. இதை சிஎம் நாலேஜ் வரை சொல்லியிருக்கோம். இதுவரை இவங்க எப்படியும் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பொது விநியோகத்திற்கு தனித்துறை உருவாக்கணும் அப்படிங்கிறோம். 2வது டிஎன்சி குரோல ப்ளூடூத் இணைக்கணும். ரேஷன் கடையில போட்டல் போட்டீங்கன்னா அனைத்து பொருளையும் பொட்டலமாக வழங்கிடணும். பொதுமக்களை எடை குறையாம வழங்குறதுக்கு 100% ஒரு 1000 கார்டு இருக்குன்னா அந்த 1000 கார்டுக்குள்ள பொருள் வழங்கணும். சில இடத்துல 80% 90% கொடுத்து அரசு கெட்ட பேர் ஆகும். ஆனா உண்மையாலுமே மந்திரிகள், கூட்டுறவுத்துறை மந்திரி, உணவுத்துறை மந்திரி, எங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்க மந்திரிகள்லாம் அப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய மந்திரிங்க இருக்கிற இடத்துல இது மாதிரி பொதுமக்களுக்கு இடம் குறைவா வர்றது மூட்டையும் எங்களுக்கு ரொம்ப கம்மியா வருது. 1000 கார்டுக்கு 900 கார்டு 800 கார்டு கொடுக்குறாங்க. இந்த பொருளை 100% இறக்கணுங்க. மாநில தழுவிய தொடர் வேலை நிறுத்தம் இன்னைக்கு 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 10/2/2026 மாநில தழுவிய தொடர் வேலை நிறுத்தம் இன்னைக்கு அனைத்து மாவட்டத்திலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாளை புதன்கிழமை 11/2/2026 கோட்ட அளவில் நடக்குது. அடுத்தது 12/2/26 அந்தந்த வட்ட லெவல்ல, வட்ட தாசில்தார் லெவல்ல நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றி அப்படியே எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுசும் பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் ஒரு 25,000 கடைகள் மேல இன்னைக்கு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த அரசு கவனமா கொண்டு போகணும்னு நாங்க தெரியப்படுத்தும். இந்த அரசு எங்கள் விற்பனையாளர்களுக்கு இடையாளரே போடுறது இல்ல. அப்புறம் இந்த ப்ளூடூத் இன்னைக்கு பில் போட்டு கொடுக்க சொல்றாங்க, ப்ளூடூத் இணைக்க சொல்றாங்க ரேகைக்கு. இதே மாதிரி நெட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வரதில்ல. சில பேருக்கு ஒய்பி கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் டிஎன்சி குடோன்ல ப்ளூடூத் இணைக்கிறது இல்ல. ப்ளூடூத் இணைச்சாச்சா எங்களுக்கு குடோன்ல வர அரிசி 50,650 50,650. ஆனா 48 49 தான் இருக்குது. எங்க ஆரம் திருச்சி மாவட்டத்தோட ஆரம் நல்ல அருமையான தங்கமான சூப்பரண்ட் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு எங்கெல்லாம் குறைதோ சொல்லுங்க, நாங்களே வாங்கி தரோம்னு சொல்றாங்க. ஆனா அதை வாங்கி தரத்துக்கு அவர் இல்லைங்க. எங்களுக்கு எடை குறையாம வரணும். நாங்க ஒவ்வொரு கடைக்கும் 1400 கடைக்கு நாங்க போன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதை ரீஜனல் மேனேஜர்கள் தாய்மானவர் திட்டத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமம். பொதுமக்களுக்கு இடையாளரே கிடையாது. இந்த இடையாளர் இல்லாம பொதுமக்களுக்கு 100 கார்டு 120 கார்டு நடத்த சொல்றாங்க. அப்ப கிராமப்புறத்துல எப்படின்னா வில்லேஜ் சைட்ல போய் பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு வீட்டுகள் இருப்பாங்க. ஆனா வில்லேஜ் டவுன்ல நகர சைட்ல பில்டிங் இன்னைக்கு கவர்மெண்டே இன்னைக்கு அடுக்குமாடி கட்டணும், 8 மாடி கட்டணும், 7 மாடி கட்டணும் கட்டி கொடுத்துறாங்க. அதுல வயசு 70 வயசு வந்தவங்க மாடி மேல இருக்காங்க. அதுல நிறைய நடக்க முடியாதவங்க இருக்காங்க. இந்த விற்பனையாளர்களே எடை போட்டு மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த மிஷின்ல ப்ளூடூத் நின்று போயிருது. இதை அதிகாரிங்க கண்மையா கண்டிக்கிறாங்க. இதை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். இது எந்த துறை கண்டிச்சாலும் விற்பனையாளர்கள் சார்பா ஒட்டுமொத்தமா இந்த நடமாடும் கடை சார்பாக நாங்கள் இதை கண்டிச்சு கடையை மட்டும் சாத்துறது இல்ல, ஒரு கடையும் திறக்க மாட்டோம் என்று இன்று உங்க பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 236 கோரிக்கை அரசு அறிவிச்ச கோரிக்கை. அதே மாதிரி 5 ஆண்டு காலம் சம்பளம் நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட்ல மத்திய அரசு கூட டிஏ அறிவிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு டிஏவும் அறிவிக்கல. விற்பனையாளருக்கு பதவி உயர்வே கிடையாதுங்கிறாங்க. இன்னைக்கு பிஎஸ்சில இருக்கிறவங்க செக்ரட்டரிங்க ஒரு சங்கம் நடத்திக்கிட்டு எங்களை மிரட்டி சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, பண்டாச்சாலைக்கு பதிவாளரும் சரி, கூட்டு அமைச்சரும் சரி, விற்பனையாளருக்கு பதவி உயர்வு கொடுக்காத ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அவங்களுக்கு சம்பளம் ஏத்துறாங்க. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு 5 ஆண்டு காலம் முடிஞ்சு குறைஞ்ச சம்பளம் டிஎன்சிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு வழங்குன்னு சொல்றோம். அதையே நீங்க வழங்கல. இந்த அரசு கவனமா செய்யணும். பொதுமக்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் செய்யறாங்க. தலைவர் ஐயா பாத்தீங்கன்னா டிவில எங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்றாரு.
அவங்க அப்பா இல்ல, எங்களுக்கு அப்பா மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆனா நாங்க உங்க புள்ளாவே எங்களை நினைக்கல. நாங்க எல்லாம் உங்க குழந்தைகள், பெண்கள் எல்லாம் உங்க மகளிர் குழந்தைகளா நினைங்க. உங்களோட கூட பிறந்த சகோதரியை நினைங்க. இருக்கிற துணை முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பா செயல்படுறதா சொன்னாங்க. இது அவங்க செயல்படுறதாக தமிழக அரசு சொல்லணும். இத கட்சிக்காரங்க சொல்லி பிரயோஜனம் இல்ல. பொதுமக்கள்கிட்ட நாங்க 8 கோடி மக்களை சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 34,000 கடை இருக்குது. 34,000 கடையும் பொதுமக்கள்கிட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு. அத்தனை பேத்துக்கு நாங்க சந்திச்சு இந்த அரசினுடைய செயல்பாடை பத்தி சொல்ல போறோம். அப்ப சிறப்பாக செயல்படணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எங்க குடும்பம் நடத்துறதுக்கு மினிமம் போனஸ், அதாவது அந்த டிஏ கூட கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கு முறையா கொடுக்கணும். அரசு கொடுக்கிற டிஏவை எங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் நாங்க உயிரை விட்டு இந்த டிஏ அறிவிச்சாங்க. இப்ப மறுபடியும் இப்ப டிஏ அறிவிச்சு இந்த டிஏவே கொடுக்கல. இங்க இருக்கிற நிருபர்கள் பொதுமக்களோட கோரிக்கைய இந்த பொதுமக்களுக்கு செய்யறாங்க. ரேஷன் கடையில எங்களுக்கு எடை குறையாம நாங்க கொடுக்க விரும்புறோம். பொதுமக்களுக்கு அனைத்து எடை பொருளையும் ஒட்டுள்ள முறையில கொடுங்க. பொதுமக்களை எடை குறையாம கொடுக்கிறோம். இதுதான் எங்களுடைய முதல் தாய்மானவர் திட்டத்துக்கு ஊக்கத்தொகை சில சொசைட்டில கொடுக்கறாங்க. ரிஜிஸ்டாரே உத்தரவு போட்டிருக்காங்க. சில பிஎஸ்சி லெவல்ல கொடுக்கறாங்க. சில செக்ரட்டரிங்க அங்க அவங்களுடைய சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத சம்பளம் ஏடிஎம் கார்டுல 30ஆம் தேதியே சம்பளம் வழங்கிடுங்க. சம்பளம் அரசு, அதாவது 30, 31 சம்பளம் வழங்கிடணும். ஆனா இந்த சம்பளம் 20 தேதி 15 நாள் ஆக்கி கூட சில சொசைட்டிகளை போடுறாங்க. இத வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு கவனத்தை கொண்டு போகணுங்கிறது இந்த ஐயா முதல்வருக்கு நாங்க செய்யறோம். சென்ற அரசு சரியா செயல்படணும் தான் உங்களை கொண்டாந்தோம். மீண்டும் இந்த அரசு நாங்க வேணும்னு நினைச்சா எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். இல்ல நாங்கள் புதிய அரசை நாங்க தேட இருக்கோம். அந்த மாதிரி இருக்க வைக்க கூடாது. இந்த முதல்வர் அருமையான முதல்வர், தமிழக முதல்வர், இத சிறப்பா செயல்படுத்த. என் பேர் ரமேஷ், பாவனா ரமேஷ், மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துல பொறுப்புல இருந்தேன். தலைவரை பொறுப்பு. இப்ப